திருத்தணியிலே தான் கல்யாணம் பண்ணுமா? திருப்பதியில் பண்ணலாம்ல? ஏன் திருத்தணியில் உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை, நான் கடை வாங்கின ஒருத்தன் திருத்தணியில் மொட்டை அடிக்கிற இடத்துல டியூட்டி பார்க்குறான். இப்போ என்ன பார்த்தா பணத்தை கேட்பான்ல? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஓகே. என்னடா அது? என்னண்ணாச்சு? ஒரு நிமிஷம் சார். சாரி சார், பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பக்கத்தில் தான் மெயின் ரோடு, போனீங்கன்னா வேற ஆட்டோ பிடிச்சிக்கலாம். ரோட்டில் ஏய் நாய்! இதுதான் சொன்னேன் சீக்கிரமா கிளம்பலான்னு. கேட்டியா? லேட்டா போய் உங்க அப்பா கையில நல்லா மாட்ட போறேன். பாஸ் இவ்வளவு நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம் உட்காருமா. நீ என்ன ஓம்பாட்டுக்கு போங்க போங்கங்கற? நைட்டு டிஃபன் வாங்கிட்டு வர வந்தேன், பார்த்ததுனால ஓகே. வந்து காப்பாத்தலாம் பார்த்தா வண்டி எடுங்கற. நீ வேற ரவுடிகள்ட்ட விட்டு வந்துட்ட. ஏதாவது போட்டா என்னமா பண்றது? இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு ஆம்பளைக்கு வீரம் வரும். நைட் டியூட்டில தான் நல்லா தூக்கம் வருது. யார் யார் எப்படி ஓடியாரா? யார் நீ? என்ன ரவுடிங்க தொத்திட்டு வராங்க சார். அறிவு இருக்குதா உனக்கு? சேஃப்டியான இடத்துக்கு போக வேண்டியதானே, இங்கேயே வந்த? சார் வாயா, என்ன பிரச்சனை? சார் என்ன ஒரு 5 ரவுடி தோத்துறானுங்க சார். யாரு? பாத்துங்க சார். சார் இவனுங்க தான் சார் ஸ்டேஷனுக்குள்ள வந்தானுங்க சார். முதல்ல புடிச்சவங்க உள்ள போடுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். நிறுத்தியா? இவனுடா இங்க வரதுதான் எங்களை தண்ணி கட்டி கூட்டி வந்தியா? இது நாங்க அடிக்கடி வந்து தண்ணி அடிக்கிற பாரியா? இன்சு நேத்து அடிச்ச பாட்டில் மீதி இருக்குமே குடு. ரொம்ப தண்ணி காட்டிட்டான். இல்லையில காக்கிச்சரக்காரன் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கான். என்னப்பா, என்ன பிரச்சனை? நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். வழிப்பறி பண்ணிட்டானுங்க சார். என்கிட்ட என்ன அடிச்சு என் சட்டை பாக்கெட் எல்லாம் கிழிச்சு என் பர்ஸ்ல இருக்கிற பணத்தோட என் மோதிரம் வாட்ச் செயின் எல்லாம் பிடிக்கிட்டானுங்க சார். அவனுங்க ஆதாரத்துக்கு நான் எடுத்த போட்டோ எல்லாம் என் செல்ல இருக்கு சார். முதல்ல அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க சார். ஒண்ணு இல்ல இன்சு, நாங்க கடையில உட்கார்ந்து இருந்தோம். இவன் அழகான பொண்ணு நடந்து வந்திருந்தான். எங்களுக்கு சின்ன சபலம் வந்துச்சு, கைய வச்சிட்டோம். எங்களை கலாய்ச்சி பொண்ணு ஆட்டோல ஏத்தி விட்டான். இங்க வந்து தப்பு தப்பா என்ன போட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்றான். ஏதோ பார்த்து முடி. யோ, உண்மையிலே என்ன நடந்துச்சு அது சொல்லும்போல. சார் நான் சொன்னதா சார் நடந்துச்சு. நான் சொன்ன கம்ப்ளைண்ட் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். சார் இவனுங்க என் கையில முகத்துல காலெல்லாம் அடிச்சானுங்க சார். பிசிக்கல் அட்டாக் சார். முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க சார். நாளைக்கு காலையில கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க சார். ஐயோ, இன்சுக்கு தூக்கம் வந்துச்சியா? இவன் வேற. அப்புறம் என்ன சார் தெரிஞ்சவங்க யோசிக்கிறீங்களா? இருங்க. நம்மள இங்க போட்டு இருக்கான், கக்கூஸ்ல இங்க விட்டுவானோ சார்? நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப். எனக்கு குரல் கொடுக்க என்ஜிஓ யூனியன் இருக்கு. தேவைப்பட்ட கமிஷனர் ஆபீஸ் போவேன். மனித உரிமை கமிஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். இவனுங்களை சும்மா விட மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆயிடும். என்னாச்சு? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அந்த ரோடிங் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா. நான் எதுவும் அங்க வரணுமா? ஒன்றும் தேவையில்ல, நானே சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு காலைல கூப்பிடுறேன். குட் நைட். தம்பி, உங்க பேர் என்ன? பாஸ்கர் சார். ஓகே மிஸ்டர் பாஸ்கரன், ஏதோ தெரியாதமா போதை போட்டு உங்களை தகராறு பண்ணிட்டானுவேன். உங்கள் இழப்புகளுக்கெல்லாம் நஷ்டீடு தர சொல்கிறேன்.
இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்ருவோம். மன்னிப்பா ஆ சார்? ம் இப்போ எஃப்ஐஆர் போட போறீங்களா இல்லையா? இன்னைக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஆப்பு தான். ம் ஏல சொல்லுங்க சார். என்ன நடந்துச்சு? என்ஜிஓங்க மனித உரிமை கமிஷன்ங்கிறான். என்ன பண்ணி தொலைச்சி அவனை? அங்க ஒண்ணுமே நடக்கல சார். அவன் போய் சொல்றான். அந்த பொண்ணோட பேரு உள்ள வரக்கூடாதுன்னு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நல்லா நினைச்சப்போ அங்கே பாரு என்ன வேமை எழுதிட்டு இருக்கான். எது எப்படியோ சரி. பையன் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கான். இவன் பிரச்சனையை சுமமாக முடிக்கலன்னு வையன் ஒன்றை சுத்தல விட்டுருவான். புரியுதா? அப்படிங்கிற ம் டேய் ஃபோன் கொடுறா. வணக்கம் கவுன்சிலர் அக்கா. வணக்கம்க்கா. இன்னும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். வணக்கம்மா. ம் தம்பி, நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர் சகுந்தலா. சின்ன பிரச்சனை எதுக்குப்பா பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க? விட்டுரு தம்பி, விடலனா? விடு. விடலைனா விஷயம் கபலீகரமாயிடும். மேடம் கோவமா பார்த்தா கொய்யாக்கா கூட குபீர்னு பழமாயிடும். பேசாம மேடமோட கமக்கமா போயிடுங்க. தம்பி, என்னோட இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில இப்படி யாருக்கிட்டையும் இவங்க பணிஞ்சு போனதே கிடையாது. எதிராளிய படுக்க போட்டிருக்கிறாங்க. இத பா தம்பி, சும்மா ஊதி ஊதி பிரச்சனையை பெருசுபடுத்தாத. இங்க பாருப்பா, நான் சுருக்கமா என்ன சொல்லுவேன்னா, இவங்கிட்ட ஏன் சுருக்குறீங்க? விரிச்சு வெளாவரியா சொல்லுங்க. ஐயோ அவனை சமாதானம் பத்திட்டு இருக்க, நீ என்ன ஏத்தி விட்டுருக்க? சமாதானமாவா? அப்ப அவனோட கொஞ்சி குலாவி அவன் கெஞ்சு முடியா பண்ணிடலாமா? ஐயோ தனியா கூட்டிட்டு போய் பேசியா? வாங்க போகலாம். ஐயோ அவன போயா. அவன் அடியா? ம் பாஸ்கரே, எதுக்காக பிரபலங்களோட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நியாயம் வேணும் சார். பணம் வேணான்னு சொல்லிட்ட. அப்போ ஒண்ணு செய்ய, கோல்கொண்டாலேருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் கும்முன்னு குஜாலான குட்டிகள்லாம் கவுன்சில் கைவசம் இருக்குது. நீ ஊன்னு சொல்லு. ஒரு நாள் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ராத்திரிய பகலாக்கிட்டு வந்துரு. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்குதே, இது கூட அப்பப்ப போயிட்டு போயிட்டு வரும். மூஞ்சா பாத்தியா, எப்பவும் டயர்டாவே இருக்கும். நீங்க ஏட்டையாவா இல்ல மாமாவான்னு கேக்குற. கரெக்ட் தான். இந்த கவுன்சிலர் அம்மாவுக்கு நான் தூரத்து சொந்தம். ஒரு வகையில மாமானே வச்சுக்கேன். என் கம்ப்ளைண்ட்ல இதையும் நான் சேர்த்து எழுதுறேன். என்னன்னு இந்த கவுன்சிலர் எனக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. எழுது. பொண்ணுங்க சப்ளை பண்ண ட்ரை பண்ணாங்க. அதே எழுது. இதுக்கெல்லாம் சாட்சி நம்ம ஏட்டையா தான். எழுதுங்கிறேன். என் பேரை எழுதாதப்பா. என் வேலைக்கு உல வச்சிடாத ப்ளீஸ். அப்ப மூடிட்டு கம்முன்னு இருங்க. மூடி தானே கிடக்கு. இவன் படுக்க மாட்டான். சீ, படிய மாட்டான். ஒரு நிமிஷம். ஓகே. என்னய்யா போட்டோ எல்லாம் எடுக்கிறான்? அவன் கம்ப்ளைண்ட் லிஸ்ட்ல கச்சிதமா உங்களையும் சேர்க்க போறான் போல இருக்கு. உங்க பேர் சகுந்தலா தானே? எக்ஸ்கியூஸ் மீ, சகுந்தலா தேவி. 8 டாஸ்மாக் பார ஏரத்துல எடுத்தவங்க. சாரி, 9. என்னய்யா பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. பிரச்சனை இதை விட பெருசா ஆகாம இருக்கணும்னா உங்களை விட பெரிய ஆளுக்கு நீங்க உடனடியே போன போடுங்க. ரெண்டி பாவுனாயா? தம்பி, இந்த தொகுதியிலேயே ஒரு பெரிய புள்ளி. பேரு விஸ்வநாத ரெட்டி. రెడ్డి గారు பரவாயில்ல. కూర్చోండి. ఏమిరా అయ్యా పెద్దవాడని చెప్పారు చిన్న పైన ఉన్నాడు தெரியாம சொல்லிட்டாங்க ஐயா. బాబు என்ன நடந்துச்சுன்னு చెప్పారు. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், எதுக்கு இப்படி அர்த்தராத்துல பிரச்சனை చేస్తారు? காலை 5 மணிக்கு எனக்கு மலேசியா ஃப்ளைட்டு இருந்தாலும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் ఇక్కడ వచ్చాను తెలుసా? ஹலோ சார், இதுவே இந்த ஏரியால ஒரு ஏழைக்கு பிரச்சனைனா நைட்டு 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வருவீங்களா? போய் இந்த பொறுக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக கரெக்டா வந்திருக்கீங்க. நாசமா போச்சு. அவரையும் படம் உன்னன்றா தம்பு, இது நல்லா இல்ல. கடைசியா வான் பண்றேன் நேனு. சார், உங்களுக்கு அப்புறம் அமைச்சரே, சபாநாயகரே, கலெக்டர் யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க இன்ஸ்பெக்டர் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்களா? இல்ல நேரா கமிஷனர் ஆபீஸ் போட்டுமா? என்னடா கமிஷன் ஆபீஸ் போவ? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஆவுன்னு அவளையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. போலீஸ் எதுனா போட்டோ ஸ்டுடியோல அடிச்சு மண்டே பொளந்து விடுறா. ఇన్స్పెక్టర్ ఉండండి ప్లీజ్. తమ్ముడు ఏం లేదు ఒన్నుల నాకు తెలుసు బాబు, న్యాయం చేస్తాను. ఇన్స్పెక్టర్ ஐயா இந்த தம்புடு சொல்றதுலயும் நியாயம் ఉంది. நம்ம பசங்க தான் தப்பு చేశారు. கம்ப்ளைண்ட் తీసుకుని எஃப்ஐஆர் போட்டுருங்க. என்னையா சொல்றீங்க? போடுங்க. ஓகே தம்புடு, வஸ்தான் பாபு. புடிங்க, உள்ள தூக்கி போடுங்க.
தண்ணி வந்து வாஞ்ச மாதிரி இருக்கையா. அம்மா யோ எஃப்ஐஆர் போட்டாச்சையா? பாத்தியாண்ணே எல்லாரும் பேக்கப் ஆயிட்டாருவேன். நீ லாக்கப் ஆயிட்ட. இதாமல பாலிடிக்ஸ். நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன என்ன அநியாயமா கொசு கடியில விடிய வரைக்கும் லாகப்ல வச்சு நினைச்சு